Good morning children, how are you all? Hope you saw my last video lesson and understood whatever I taught you. We will see a quick recap of what you learned in the last lesson. Then we will go through whatever we are going to see in this part of the video. Okay? For a quick recap, look at the board, I will explain. Then I will also continue with the remaining part of the lesson. For a quick recap of what you saw in the last video session, we saw about reproduction in plants. ஒரு பிளான்ட் வந்து எப்படி வந்து ஃப்ளவர்லேருந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அதுலேருந்து எப்படி விதையிலேருந்து புது செடி வர்றதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவருக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். பெட்டல் கலர், ஒவ்வொரு பூ ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு இதழ் ஒவ்வொரு கலரில் வருது ஒவ்வொரு பூக்கு. அது எந்தெந்த பிக்மெண்ட்டால், அந்த பிக்மெண்ட்டோட பேர் என்ன, இதுவும் நம்ம பார்த்தோம். இப்போது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லெசனுக்கு we will proceed. Okay? So children, in today's video you will learn about pollination. பாலினேஷன்னா ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூ போலன் கிரெயின்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, புது செடி எப்படி உருவாகுது, டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் அதில் என்னென்ன வகை இருக்குது, ஃபர்டிலைசேஷன் எப்படி வந்து விதை ஃபார்ம் ஆகுது, அண்ட் ஃப்ரூட் அண்ட் சீட் ஃபார்மேஷன் பழம் எப்படி ஃபார்ம் ஆகுது, சீட்ஸ் அதுக்குள்ளே எப்படி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் இன்றைக்கி லெசனில், இன்றைக்கி வீடியோ லெசனில் யூ வில் பி சீயிங்மா. ஸோ listen carefully, take your textbook. So kids, video 2 of this lesson is about pollination. From here we have to start. The transfer of pollen grains from the anther to stigma of a flower is called pollination. Anther na eduma paathom, anther na edu paathom idu. Okay, இதுலேருந்து ஸ்டிக்மாங்கிறது இது ஆந்தர் மேல் பார்ட்டு, ஸ்டிக்மா வந்து ஃபீமேல் பார்ட்டு. ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போலன் கிரெயின்ஸ் எப்படி போகுதுங்கிறது தான் பாலினேஷன். Pollination is the first important event in the development of fruit and seed. So ஒரு ஃப்ரூட்டும் ஒரு சீடும் டெவலப் ஆகிறதுக்கு முதல்ல தேவை வந்து பாலினேஷன். இது நடந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போகும். பாலினேஷன் இஸ் ஃபாலோட் பை ஃபர்டிலைசேஷன். பாலினேஷன்லேருந்து என்ன நடக்குது, ஃபர்டிலைசேஷன். பாலினேஷனுங்கிறது மகரந்த சேர்க்கை, ஃபர்டிலைசேஷன்றது அதிலிருந்து புது விதை உருவாகிறது. The two types of pollination take place in the flowering plants. Two types of pollination பார்க்க போகிறோம். அது எதில் நடக்குதுமா, flowering plants, பூ விடுற செடியில் தான் நடக்கும். They are self pollination and cross pollination. அந்த two types of pollinationக்கு பேர் என்ன, self and cross pollination. The transfer of pollen grains from the anther of a flower to the stigma of the same flower is called self pollination. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The transfer of pollen grains வந்து anther of a flowerலேருந்து stigma of the same flower, ஒரே பூவில் இருக்க ஸ்டிக்மாவில் போய் விழுந்ததுன்னா it is called self pollination. இதே the transfer of pollen grains of a flower to the stigma of another flower of a different plant of the same species is called cross pollination. இதே ரெண்டு பூ இருக்குது, ரெண்டுமே செம்பருத்தின்னு வச்சுக்கோங்க, ஒன்றுத்துலேருந்து போலன் கிரெயின் போய் இன்னொருனோட ஸ்டேமனில் விழுந்ததுன்னா அது கிராஸ் பாலினேஷன். த பிக்சர் வில் எக்ஸ்பிளைன் யூ பெட்டர். செல்ஃப் பாலினேஷனில் பாருங்கள், ஒரே பூ, ஓகே, போலன் கிரெயின்ஸ் மகரந்தம் இங்கே இருக்குது, போலன் கம்ஸ் லூஸ் ஃப்ரம் ஸ்டேமன்ஸ், அ பிஸ்டில் ஆஃப் த சேம் ஃப்ளவர் கலெக்ட்ஸ் போலன்ஸ். ஸ்டேமன்லேருந்து உதிர்ற போலன் கிரெயின்ஸை உள்ளே இருக்கிற அந்த பிஸ்டில் வாங்கிக்குது, புது விதை உள்ள உருவாகும். இது செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷனாக என்ன நடக்கும், ஒரே மாதிரி ரெண்டு பூ வெவ்வேறு செடி, ஒரு ஹனி பீயோ இல்லை ஒரு பட்டர்ஃப்ளையோ போய் உட்காரும்போது போலன் கிரெயின்ஸ் அது காலில் ஒட்டிக்கும், அது பறந்து வந்து இன்னொரு செடியில் உட்காரும்போது அதோடைய பிஸ்டில்குள்ளே விழுந்து இதில் புது விதை சீடு உருவாகும். இது கிராஸ் பாலினேஷன். ஸ்டெப்ஸ் பாருங்கள். போலன் ஃப்ரம் ஸ்டேமன் ஸ்டிக் டு அ பீ ஆஸ் இட் விசிட்ஸ் அ ஃப்ளவர் டு கலெக்ட் ஃபுட். பீ வந்து உட்காரும்போது அது காலெல்லாம் ஒட்டிக்கும், உடம்புலலாம் ஒட்டிக்கும். த பீ ட்ராவல்ஸ் டு அனதர் பிளான்ட் ஆஃப் த சேம் டைப். இன்னொரு பிளான்ட்டு சேம் வகைக்கு போய் உட்காருது. Pollen on the bee sticks to a pistil of a flower on the other plant. ஸோ போலன் ஒட்டிக்கிட்டு இங்கே இருக்க பிஸ்டிலில் விழுந்து புது செடி உருவாகிறதுக்கு பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் இந்த ஃப்ளவரில் நடக்குது. In self-pollination, seeds produce weak plants and new varieties of plants. Self-pollination என்ன ஆகும்னா வர புது செடி வீக்காக இருக்குமா, அண்ட் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸு கிடைக்கும்.
கிடைக்காது. cannot be produced. அதே மாதிரி தான் கிடைக்கும், நியூ வெரைட்டிஸ் கிடைக்காது. இன் கிராஸ் பாலினேஷன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் குட் பிளான்ஸ் அண்ட் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ். வெரைட்டிஸ் ஸ்பெல்லிங் மாற்றிக்கோங்க. ஸோ இதே கிராஸ் பாலினேஷனாக இருந்தால் செடி நல்ல சீட்ஸ், நல்ல குவாலிட்டி சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், புது வெரைட்டி ஆஃப் பிளான்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ், தே ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. பாலினேஷன் வந்து பல வகையான ஏஜென்ட்டால் நடக்குது. என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாலினேஷன் பை விண்ட், ஆனிமோஃபிலி. இது வந்து பயாலஜிக்கல் டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்டால் பாலினேஷன் எப்படி நடக்குது? The flowers pollinated by wind are mostly small in size and do not have any attractive color, smell and nectar. ஸோ காற்றால் பாலினேஷன் நடக்குதுன்னா அந்த பூ எப்படிமா இருக்கும்? சின்னதாக இருக்கும், அட்ராக்டிவ் கலர் ஒன்றும் இருக்காது, ஸ்மெல் அண்ட் நெக்டர், தே டு நாட் ஹாவ் எனி, பிரமாதமாக ஸ்மெல்லும் இருக்காது, நெக்டர் ஹனியும் இருக்காது. த போலன் கிரெயின்ஸ் ஆர் நான்-ஸ்டிக்கி, ட்ரை, லைட் அண்ட் பவுடரி. இந்த மகரந்தம் போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டிக்கியாக இருக்காது, ட்ரையாக இருக்கும், லைட்டாக இருக்கும், பவுட்ரு மாதிரி இருக்கும். அப்போ தான் காற்றுல பறந்து போய் இன்னொரு இடத்துல விழுந்து புதுசாக பாலினேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஹென்ஸ் தே ஆர் ஈஸிலி கேரிட் பை த விண்ட். எக்ஸாம்பிள் கிராஸ், மெய்ஸ், பைன். இதெல்லாமே விண்டு பாலினேஷனால் நடக்கிறது. see the picture. இது வந்து முருங்கைக்காய் இருக்குல்லம்மா, அதோட விதை இப்படி தான் இருக்கும். ஆந்தஸ் ஹேங் அவுட் சைட். ஆந்தர், இது ஆந்தஸ் இல்லை, ஆர் மாற்றிக்கோங்க. ஆந்தர் ஹேங்ஸ் அவுட் சைடு. பிராக்ட்னு பேர் இதுக்கு. ஓகே. போலன் ப்ளோன் பை விண்ட், ஃபெதரி ஸ்டிக்மா. காற்றுல போலன் அடித்து ஃபெதரி ஸ்டிக்மாவில் போய் ஒட்டி இன்னொரு செடியில் விழுந்து இது மறுபடியும் பாலினேஷன் ஆகுது. இதுதான் வந்து பாலினேஷன் பை விண்ட். பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் ஆர் என்டமோஃபிலி. இன்செக்ட்ஸால் நடக்கிற பாலினேஷனுக்கு என்னம்மா பேர்? என்டமோஃபிலி. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் இன் பிளான்ட்ஸ் லைக் சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்ட் பம்கின். ஓகே. காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் என்னம்மா? இந்த என்டமோஃபிலி தான், அதாவது இன்செக்ட்ஸால் ஆகிற பாலினேஷன் தான். சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால், பம்கின்லலாம் இதான் நடக்குது. சம் ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ் அண்ட் தே ஹாவ் ஸ்வீட் ஸ்மெல். ரொம்ப பெருசாக இருக்கும் சில பூக்கள், ஸ்வீட் ஸ்மெல்லாகவும் இருக்கும். சம் ஆஃப் தீஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் நெக்டர். சிலது என்னம்மா ப்ரொடியூஸ் பண்ணுது? தேன், நெக்டர். They attract insects like butterflies and honeybees. பட்டர்ஃப்ளை அண்ட் ஹனிபீஸ் மாதிரி இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் ஸ்பெல்லிங்கை மாற்றிக்கோங்க. ஓகே. இங்கே பாருங்கள், ஹனிபீ, பட்டர்ஃப்ளைலாம் இப்படி உட்காந்து அது காலில் உடம்புல ஒட்டுற போலன் கிரெயின்ஸ் இன்னொரு செடிக்கு போய் இன்னொரு பூவில் விழுந்து பாலினேஷன் நடக்கிறதால இட் இஸ் பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் ஆர் என்டமோஃபிலி. ஓகே. Do you know? Fruit bats, hummingbirds and ants may also act as pollinating agents. Pollination by birds is known as ornithophy. So hummingbirds, the smallest bird, fruit bats, பறது, வவ்வாலில் ஒரு வகை, எறும்பு, இதெல்லாமும் பாலினேஷன் ஏஜென்ட்டுமா, இதெல்லாமும் பாலினேஷனுக்கு உதவுது. ஸோ பேர்ட்ஸால் ஆற பாலினேஷனுக்கு பேர் ஆர்னித்தோஃபிலி. Activity, do this as a homework. Classify the plants based on the pollination method. Hydrophily, entomophily, anemophily. இந்த இதில் வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த எக்ஸாம்பிளில் எதில் வரும்னு பாருங்கள். ஓகே. ஹைட்ரோஃபில்லி நம்ம பார்க்க மறந்துட்டோம், அதையும் பார்த்துடலாம். இருங்க, இந்த பேராகிராஃப் மிஸ் ஆயிடுச்சுமா, அதை பார்த்துடலாம். பாலினேஷன் பை வாட்டர் ஆர் ஹைட்ரோஃபிலி. த ஃப்ளவர்ஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ஸ் ஆர் நாட் கலர்ஃபுல் அண்ட் தே ஹாவ் நோ நெக்டர். இப்போ வாட்டரில் எப்படி பாலினேஷன் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது கலர்ஃபுல்லாகவும் இருக்காது பூ, நெக்டரும் இருக்காது. Pollen grains of these plants have mucilaginous covering to protect them from getting wet. இந்த pollen grains மேலே வந்து mucilaginous coveringனா வழன்னு இருக்கும், ஸோ தட் தண்ணியில் வெட் ஆகாது, ஈரமாகாது. They float in water and reach the other plant. Example, Vallisneria, Hydrilla, Zostera. இப்படி தண்ணியில் மிதந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு போய் பாலினேஷன் நடக்குது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஹைட்ரில்லா, வேலிசினேரியா, ஜோஸ்டெரியா. இப்போ இது மூணையும் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை பண்ணலாம். ஓகே. டூ திஸ் ஆஸ் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஃபர்டிலைசேஷன். The process of fusion of male pollen grains and female stigma gametes is called fertilization. ஸோ ஒரு மேல் போலன் கிரெயின்ஸும் ஃபீமேல் ஸ்டிக்மாவும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற கேமீட் அப்படின்றதுக்கு ஃபர்டிலைசேஷன்னு பேர். தவறுமா,
இதுதான் வந்து போலன் கிரெயின். ஜெர்மினேட்டிங்னா முளை விடுது. இது போலன் டியூபு. இது உள்ளே இருக்கிறது ஓவம், முட்டை மாதிரி. அது ரெண்டும் வந்து பாலினேஷனுக்கு அப்புறம் ஜைகோட் ஃபார்மேஷன். இது வளர்ந்து தான் புது விதை வெளியில் வருது. ஓகே, the cell which results after fusion of the gametes is called a zygote. ஸோ கேமேட் சேர்ந்து வர அந்த செல்லை என்ன சொல்கிறோம்? ஜைகோட்னு சொல்கிறோம். the zygote develops into an embryo. ஜைகோட் தான் எம்ப்ரையோவாக மாறுது. Fruits and seed formation. After fertilization, the ovary grows into a fruit and other parts of the flower fall off. இந்த ஓவரி பகுதி ஃப்ரூட்டாக மாறிடும், மீதி எல்லாம் விழுந்துடும். ஓகே, the seeds develop from the ovules. seed எங்கேருந்து வருது? ஓவரிக்குள்ளே இருக்க ஓவியூல்ஸ்லேருந்து. the seed contains an embryo enclosed in a protective seed coat. seed contains an embryoனா குட்டி பாப்பாவை தான் எம்ப்ரையோன்னு சொல்கிறோம். ஸோ குட்டி சீடு, குட்டி பிளான்ட்டை வந்து எம்ப்ரையோன்னு சொல்கிறோம். protective seed coat, சீட் கோட்டுக்குள்ளே அந்த விதை இருக்கும், எம்ப்ரையோ. Based on the number of cotyledons in the seed, the angiosperm plants have been divided into two groups, namely dicotyledon and monocotyledon. ஒரு விதை டைகாட்லிடனா மோனோகாட்லிடனான்னு அதில் இருக்க சீட்ஸை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். Dicotyledons have seeds with two cotyledons. Example, pea, beans, castor. They have leaves with netted venation and taproot system. ஸோ மோனோகாட்லிடன்னா என்ன, டைகாட்லிடன்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், இதில் விதையை ரெண்டாக இப்படி பிரிக்கலாம். ஓகே, இந்த ஒவ்வொரு பாகத்தையும் காட்லிடன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வெளியில் இருக்க இந்த ப்ரௌன் கோட்டிங்கை சீட் கோட்டுன்னு சொல்கிறோம். இந்த சின்ன வேறு, செடியோட சின்ன வேறு உள்ள ஒரு குட்டி செடி வருது, அதான் எம்ப்ரையானிக் ஷூட் அண்ட் எம்ப்ரையானிக் லீவ்ஸு. அதோட வேறு எம்ப்ரையானிக் ரூட்டுங்கிறோம். இந்த மாதிரி ரெண்டாக பிரிகிற விதையை தாம்மா டைகாட்லிடன்னு சொல்கிறோம். சில விதை இப்படி ரெண்டாக பிரியாது, ஒரே பாகமாக தான் இருக்கும். அதை மோனோகாட்லிடன்னு சொல்லுவோம். டைகாட்லிடனோட இலை எப்படிமா இருக்குது? தே ஹாவ் நெட்டட் வினேஷன்னா நல்லா நிறைய வெயின்ஸ் போகும், நெட்டு மாதிரி. இது டிப் ஆஃப் த லீஃப், மிட்ரிப்னு பேர் நடு தண்டுக்கு. மார்ஜின் வந்து இந்த அவுட்லைனு, லேமினா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸு, வெயினுங்கிறது சைடில் போகிற நிறைய பிரான்ச்சஸ், பிடிஓலுங்கிறது இந்த காம்பு. டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், டேப் ரூட் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது. டைகாட்லிடன் ரெண்டு, இந்த மாதிரி விதை இருக்க செடிக்கெலாம் இந்த மாதிரி லீவ்ஸும் இந்த மாதிரி டேப் ரூட்டும் இருக்கும். ஓகேவா? வேரஸ் மோனோகாட்லிடன்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் சீட்ஸ் வித் ஒன்லி ஒன் காட்லிடன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு விதை தான், இதை உடைக்க முடியாது. இது என்னது? சோளத்தை இந்த மாதிரி பிரிக்க முடியாது, ஒரே விதை தான். ஓகே, எக்ஸாம்பிள் மெய்ஸ், ரைஸ், வீட். சோளம், அரிசி, கோதுமை, இதெல்லாம் ஒரு விதை தான். they have leaves with parallel venation and fibrous root system. பாருங்கள், இது ஒரே விதை, காட்லிடன் உள்ளே இருக்குது, எம்ப்ரையானிக் லீஃப் இலை, ஷீத்துனா ஒரு கவரிங், எம்ப்ரையானிக் ரூட்டு வேர் பகுதி இருக்குது, எம்ப்ரையானிக் ஷூட்டு மேல் பகுதி, எண்டோஸ்பர்ம்ங்கிறது இந்த ப்ளூ கலர், சீட் கோட்டுங்கிறது இந்த அவுட்டர் கோட்டிங், ஃப்ரூட் டிஷ்யூங்கிறது வெளியில் இருக்க அந்த மெய்ஸ். இது மோனோகாட்லிடன் வெரைட்டி. இதோடைய லீஃப் பார்த்திங்கன்னா பேரலல் வினேஷன்னா இதில் இருக்க வெயின்ஸ்லாம் பேரலாக இப்படி போகும், அதான். அண்ட் ரூட் சிஸ்டம் வந்து கொத்து வேர், ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் இல்லை, இவங்களுக்கு ஃபைபரஸாக கொத்தாக வேர் இருக்கும் பூமிக்கு அடியில். ஓகேவா? ஸோ வித் திஸ் டுடேஸ் வீடியோ செஷன் இஸ் ஓவர்மா. லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ செஷன். We have finished till dicotyledon and monocotyledon. In the next video session we will continue from life cycle of a flowering plant. So listen to the video carefully. Okay, thank you ma. Bye.